ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட ஒரு MI10i மொபைல் வந்திருக்கு. இந்த மொபைல் வந்து ஆல்ரெடி 2-3 சர்வீஸ் சென்டர் போயிட்டு தான் நம்மக்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கஸ்டமர் அப்படி தான் சொன்னார். ஆக்சுவலாக இப்போ என்ன ப்ராப்ளம் இதில் அப்படின்னா, ஒவ்வொரு சர்வீஸ் சென்டர்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, பேட்டரி ஃபால்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து டிஸ்பிளே ஃபால்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து வேறு டிஸ்பிளே போட்டும் செக் பண்ணோம், போர்டில் தான் ஃபால்ட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்திருக்கு நம்மக்கிட்ட. நான் வந்து இந்த மொபைல் வந்து கையில் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து புரிஞ்சிடுச்சு எனக்கு என்ன ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ இந்த மொபைல் பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் MI லோகோ வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து இதில் MIO லோகோ வந்து போகலை. இதில் வந்து டிஸ்பிளேவோட லைட்டிங் மட்டும் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஆப்வியஸ்லி வந்து டிஸ்பிளே செக்ஷன் தான் பார்க்கணுன்னு சொல்லி தெளிவாகிடுச்சு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அப்புறம் வந்து இன்னொரு இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு சொல்லினா, அந்த கொஞ்சம் போர்டு வந்து ஓவராக ஹீட் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் இங்கே தொட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, பட் இருந்தாலும் இந்த மொபைலை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். நான் மதர் போர்டு வந்து வெளியே எடுத்துக்கிறேன். மதர் போர்டு வெளியே எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு பேசிக் செக்ஸ், வாட்டர் லாக் ஏதாவது இருக்கா, பின்ஸ் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தமே பார்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நூன் கம்ப்யூட்டர்ஸுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து ஒன்று தான், அதாவது 8015606071. அப்புறமா அட்ரஸ் வந்து நான் இந்த நம்பர் 54 செகண்ட் ஃப்ளோர், இது ஒன்று தான். யாராவது வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, என்னை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியும், இல்லை நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் வீடியோ சேனல் யூடியூப் சேனல் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியும் ஏதாவது பேசுகிறாங்க இல்லை பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எஸ்பெஷலாக வந்து அமௌண்ட் எதனா கேட்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து யாருமே எக்காரணத்தை கொண்டு கொடுக்காதீங்க. ஓகேங்களா, நான் வந்து இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுறது வந்து பணம் சம்பாதிக்கிறோம் இல்லை வந்து என்னுடைய குரூப்பில் வந்து ஆட் பண்ணுறது பணத்தை வாங்கிட்டு ஆட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா, இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்காக தான் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா, யாராவது வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பணம் கேட்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்களுக்கு பணம் கொடுக்காதீங்க. அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இது வந்து ஒரே ஒரு நம்பர் தான், என்னுடைய பர்சனல் நம்பரும் சரி அஃபிஷியல் நம்பரும் சரி ஒன்று தான். ஓகேங்களா, யாரையும் நம்பி காசு கொடுக்காதீங்க. அப்புறம் நான் வந்து எதுவும் சேலும் பண்ணுறதில்ல. யாருனா வந்து என்னை ரெப்ரசன்ட் பண்ணி இல்லை நம்மளுடைய சேனலை ரெப்ரசன்ட் பண்ணி நான் வந்து இந்த பொருளை விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதை வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க. அமௌண்ட்டை வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு குரூப்பில் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஷீல்டு ரிமூவ் பண்ணி ஆயிடுச்சு. நான் எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே கிளியராக தெரியுது, அந்த காயில் வந்து பர்ன் ஆகி வெளியே வந்திருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா, சைட்லேருந்து அந்த காயில் உள்ளே இருக்கிற க்ரீஸ் ஃப்ளக்ஸ் ஏதோ வந்து பேஸ்ட் வந்து மெல்ட் ஆகி அந்த ஹீட் ஆனதுனால வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் ஐசியோடைய ஒரு செக்ஷன் மட்டும் எரிஞ்சு பர்ன் ஆகிற மார்க் தெரியுது. இது ரெண்டுத்துக்குமே என்னதுக்கு காரணம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து பிரச்சனை ஷார்ட் ஆகிருக்கிறதுக்கு காரணம். ஒன்று வந்து இந்த ஐசி ஷார்ட் ஆகிருக்கலாம், இல்லைனா வந்து இந்த காயில்னால இந்த ஐசி வந்து ஹீட் ஆகிருக்கலாம், ஓவர் ஹீட் ஆகிருக்கலாம். அந்த 2 பாயிண்ட், அந்த காயில் எங்கே கனெக்ட் ஆகுதோ ஐசியில் வந்து அந்த 2 பாயிண்ட் மட்டும் ஓவர் ஆம்ப்ஸ் பாஸ் ஆனதுனால இருக்குது. பட் வந்து இருந்தாலும் அது சைடில் இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ்லாம் நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். மேபி வந்து கெப்பாசிட்டர் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அந்த என்ன சொல்கிறது, நம்ம காயிலும் பர்ன் ஆகிருந்துருக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு கெப்பாசிட்டராக இண்டிவிஜுவலாக செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணி பார்த்ததில் வந்து கெப்பாசிட்டர்ஸ் எதுவுமே வந்து ஷார்ட் இல்லை. இந்த எல்லா கெப்பாசிட்டர்ஸும் வந்து க்ளீனாக இருக்குது. ஓகேங்களா, அப்போது பிரச்சனை வந்து மெயின் இந்த காயிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு காயில் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஷீல்டு ரிமூவ் பண்ணும்போது ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. அந்த கெப்பாசிட்டரை மட்டும் நம்ம ஒழுங்குபடுத்திட்டு அந்த காயில் சேஞ்ச் பண்ணுற வேலையை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு வந்து அட்டாச் ஆகி தான் இருக்குது, ட்ராக்ஸ்லாம் ஒழுங்காக இருக்குது. கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸ் மட்டும் வச்சுட்டு நாம் வந்து டச்சப் பண்ணால் போதும், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக பண்ண தேவையில்லை. ஷீல்டு கழட்டுறது வந்து ஹீட் பண்ணி நிறைய பேர் ஷீல்டு கழட்டுறாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஹீட் பண்ணி கழட்டுறது வந்து சேஃப் கிடையாது. ஓகேங்களா, இது மாதிரி நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி கழட்டுறதுனால ஏதாவது 1-2 காம்பவுண்டாக டேமேஜ் ஆகும், அதுவும் நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் ஹீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது நிறைய பிரச்சனைகளை வரும். இன்கேஸ் பேஸ்டட் ஐசி ஏதாவது கீழே இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் வேலையை வந்து அதிகப்படுத்திடும். ஓகேங்களா,
மற்றபடி எல்லாம் பிடுங்கிட்டு வர்றது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு கிரவுண்ட் வேர் தான். இப்போ இங்கே இதில் பார்க்கலாம், இங்கேருந்து ஒரு ட்ராக் வந்து பிடுங்கிட்டு வந்துட்டுருக்கு. பட் ஆனால் வந்து இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை, ஜஸ்ட்டு வந்து கிரவுண்ட் லைன் தான். கிரவுண்ட் எப்படியும் வந்து இன்னொரு லைன் வழியாக நமக்கு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மெயினாக வந்து நம்ம என்ன பிரச்சனை, இந்த காயிலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். சிப் லெவல் அப்படின்னு சொன்னாவே என்ன நினச்சிட்றாங்கன்னா நிறைய பேர் வந்து சிப்பை வந்து கலட்டி பண்ணுறதோ இல்லை ரீபாலிங் பண்ணுறதோ இல்லை பேட்ஸுக்கு அடியில் இருக்கிறது பண்ணுறதோ அப்படி சொல்லி ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டாக பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து சிப் லெவல் அப்படின்னா ஜஸ்ட் சிப்பை ரீபால் பண்ணுறது மட்டும் இல்லை, ஓகேங்களா. காம்போனன்ட் லெவலில் எந்தெந்த காம்போனன்ட் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுது, என்னென்ன இஷ்யூ வந்துச்சுன்னா எங்கெங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருந்தாலே வந்து அதுதான் வந்து ஆக்சுவலாக சிப் லெவல். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, அது மாதிரி நீங்கள் சிப் லெவல் எங்கே கற்றுக்கிட்டீங்க, சிப் லெவல் எங்கே கற்றுக்கிட்டீங்க, இல்லை வந்து எங்கே வந்து இது கற்றுக்கிட்டீங்க அது கற்றுக்கிட்டீங்க அப்படி சொல்லிட்டு. பட் வந்து எங்கேயும் வந்து சிப் லெவல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, காம்போனன்ட் லெவலில் நமக்கு எல்லாமே ஆக்சுவலாக சிப் லெவல்னே சொல்லக்கூடாது, அது காம்போனன்ட் லெவல்னு தான் சொல்லணும், ஓகேங்களா. நமக்கு காம்போனன்ட் லெவலில் என்னென்ன காம்போனன்ட், என்னென்ன இண்டிவிஜுவல் காம்போனன்ட் என்னென்ன ஒர்க் பண்ணுறன்ற கான்செப்ட் புரிஞ்சாலே வந்து போதும். இப்போது இது வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டரில் வந்து 2 டைப் இருக்குது. லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது, ஸ்விட்சிங் டைப் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது. ஸ்விட்சிங் டைப் வோல்டேஜ் ரெகுலேட்டர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது டிஸ்பிளே லைட் வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக. இது வந்து ஃபெயில் ஆனதுனால தான் டிஸ்பிளேயோடைய லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குது, ஓகேங்களா. அது மாதிரி பார்த்தவொடனே நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கிளியராக தெரியும். இப்போ இந்த காயில் வந்து பேர்ன் ஆகிருக்கிறதுனால ஓவர் ஹீட்டாக இருக்கிறது பேர்ன் ஆகி வந்து வெளியே வந்துருக்கு ஃப்ளக்ஸோ ஏதோ அந்த காயில் யூஸ் பண்ண ஒரு எலமெண்ட். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு காயில் வந்து எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம வந்து காயிலில் கண்டினியூட்டி மோடில் மட்டும் செக் பண்ணால் போதாது. இது காயிலுடைய மெஷர் பண்ணுற வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா ஹென்ரியில் வந்து மெஷர் ஆகும், ஓகேங்களா. அது வந்து மெஷர் பண்ணுறதுக்கு சாதாரண மல்டிமீட்டரில் மெஷர் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்பெஷலான எல்சிஆர் மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டர் வருது. அந்த மீட்டர் மூலியமாக தான், எல்சிஆர் மீட்டர் மூலியமாக தான் அதை வந்து பண்ண முடியும். இப்போது நான் வந்து வேல்யூஸ் வந்து ஸ்கிமேட்டிக் பார்த்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ இருக்கிற ஒரு இண்டக்டரை வந்து நான் எடுத்துட்டேன். இண்டக்டர்னு சொல்லலாம், பூஸ்ட் காயில்னு சொல்லலாம், காயிலுன்னு சொல்லலாம், எல்லாமே ஒரே மீனிங் தான், ஒர்க்கிங் எல்லாமே ஒன்று தான், ஓகேங்களா. இப்போ வந்து நான் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் க்ளீனாக எதுவும் படாமல் சைடில் வந்து பண்ணிக்கிறேன். எல்லா கான்செப்டும் வந்து கிளியராக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட ஃபோன் பிரித்து பார்க்குறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கான்செப்ட்டும் எதுவுமே விடாதீங்க. நீங்கள் சிப் லெவலில் கற்றுக்கணும், அதாவது காம்போனன்ட் லெவலில் சர்வீஸை கற்றுக்கணும் அப்படின்னா அதான் ஒரே வழி, ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஐசியை வந்து கலட்டி மாற்றுறது வந்து வெறும் ஸ்கில்லு தான், அது வந்து நாலேஜ் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு டெட் போர்டில் 10 போர்டு வச்சு கூட கற்றுக்கலாம், ஓகேங்களா. பட் ஆனால் வந்து எதுக்காக அந்த ஐசியை கலட்டுறோம், எதுக்காக ரீபால் பண்ணுறோம், எப்போ ரீப்ளேஸ் பண்ணணும், ரீபால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விஷயத்தை எப்போ தெரியும் அப்படின்னா நமக்கு வந்து கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருந்தால் தான் தெரியும், ஓகேங்களா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ தெளிவாக வந்து கான்செப்ட்ஸை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள், கற்றுக்குங்க, ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து பண்ணிட்டேன், காயில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன், மொபைலில் போட்டு செக் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இந்த வீடியோவை நான் காட்டின போது அந்த மாதிரி இந்த என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தர் என்ன சொன்னார், இது வந்து சாஃப்ட்வேர் பண்ணணும், இன்னொருத்தர் பேட்டரி பண்ணணும், இன்னொருத்தர் பேட்டரி ஃபியூஸ் பண்ணணும் அப்படி சொல்லலாம் சொன்னார். பட் வந்து எப்போவுமே வந்து பொறுமையாக ஒரு ப்ராப்ளமை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன், நான் முதலே சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி 80% ஆஃப் டைம் வந்து நம்ம ப்ராப்ளம் டயக்னாஸ் பண்ணுறதுல வந்து செலவு பண்ணணும், ஓகேங்களா. ஜஸ்ட்டு 20% தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டயக்னாஸ்டிக் அப்படின்றது ஒழுங்காக இருந்துச்சுனாவே போதும், நமக்கு வந்து கிளியராக இருக்கும். இப்போ மொபைல் வந்து ஆன் ஆகிட்டு இருக்கு, இந்த மொபைலுடைய ஒர்க் முடிஞ்சிடுச்சு. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற வீடியோஸை பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் வந்து டீட்டெயில்டாக இருக்கும், டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா. லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் குரூப் இருந்துச்சுன்னா அதில் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கான்செப்டோட பார்க்கலாம். உங்களுக்கு இது இன்னும் டீட்டெயிலாக வந்து ஸ்விட்சிங் ரெகுலேட்டர்னால் என்ன, லீனியர் ரெகுலேட்டர்னால் என்னன்னு சொல்லி தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து செக் பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குது. டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வச்சு கூட செக் பண்ணிட்டேன், எந்த இஷ்யூஸும் இல்லை. அப்புறம் வந்து பின்னாடி இதுக்கு முன்னாடி போர்டு ஹீட் ஆகிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த ஹீட்டும் இல்லை, நார்மல் டெம்பரேச்சரில் இருக்குது. இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.